கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, யார் பரிசுத்தவான்கள், யார் நீதிமான்கள்? சில நேரங்களில் இது ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். பட் ரெண்டுமே வேற. பரிசுத்தம் என்பது என்ன? நாம் நினைக்கிறபடி தூய்மையாக வாழ்வது என்பது அல்ல. பரிசுத்தம் அது நம்மால் முடியுமா? மேலும் பரிசுத்தம் என்ற சொல் தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். அப்படியானால் பரிசுத்தம் என்பதன் அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்பதன் அர்த்தம் வேறு பிரிக்கப்பட்ட தனித்துவமான ஒரு வாழ்க்கை, அப்படி வாழ்வதாகும். நம்ம பழைய ஏற்பாட்டிலலாம் சிம்சன் பார்த்துருக்கோம், யோவான் இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் போடாமல் தேவ வார்த்தைக்கேற்ப நாம் வித்தியாசமானவர்களாக தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்காகவே தேவன் இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டத்தை ஒரு காலத்தில் தெரிந்தெடுத்தார், தனக்கென்று தெரிந்தெடுத்தார். ஸோ இன்று அவர் நம்மை அதே போல அழைத்திருக்கிறார், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக. இதை தான் வேதம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றும், தேவன் தம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்றும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதை நம்ம பார்க்க முடிகிறது. பவுல் அப்படியே எல்லாம் கூறுகிறார். மற்றபடி இது ஓகே எல்லாம் இருக்குங்க அப்படின்னா, இதில் ஒரு அடையாளமாக இதை சொல்ல வேண்டும் என்றால், இவங்க பரிசுத்தவான்களா நீதிமான்களா, இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், யார் பரிசுத்தவான்கள் என்று நமக்கு அதை ஒரு கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் வேதத்தில் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் துதித்து வேதத்தை தியானிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பரிசுத்தவான்கள் என்று பிரிக்கப்பட்ட இந்த ஜனங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வாயில் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதியும், அவர்கள் எப்பொழுதும் வேதத்தை தியானித்து வேதத்தின்படி தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வேதம் நமக்கு கூறுகிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஸோ இதை வைத்து நம்ம கண்டுகொள்ளலாம் இவங்கெல்லாம் பரிசுத்தவான்களா என்னது. ஸோ இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அடையாளம். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறதா? நீங்கள் வேதத்தை எப்பொழுதும் தியானிக்கிறீர்களா என்பதை இன்றைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்ல நம்மள்கிட்ட. அதே போல் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள ஒரு பரிசுத்தவானாக தேவனுடைய பார்வையில் நாம் இருக்கிறதற்கு நாம் இன்னும் ஆண்டவரிடம் கேட்டு இந்த தகுதியை நாம் பெற்று நாம் கர்த்தரை துதிக்கிற துதியோடு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட அழைக்கப்படுகிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நீதிமான்கள் யார்? ஸோ இவர்கள் தங்கள் நீதிமான்கள் என்பது தங்கள் சொந்த நற்பண்புகளால் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கூட பார்க்கலாம். ஸோ இவர்கள் பாவம் செய்யாதவர்கள்லாம் அல்ல, மாறாக தவறு செய்யும்போது கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு தங்களை தூய்மைப்படுத்துகிறவர்கள். ஸோ இவர்கள் தான் நீதிமான்கள் என்று படுகிறார்கள். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்வில் சில குறைகள் இருக்கும், ஆனால் அதை நாம் கடைபிடித்துக் கொள்வதற்கு, நீதிமான்களாக இருந்து கொண்டிருப்பதற்கு நாம் பாவங்களை அறிக்கையிடுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். இதை தான் லூக்கா இதுக்கு அடையாளமாக இதை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற அடையாளம் என்ன என்றால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு ஆயக்காரன் போய் ப்ரேயர் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட. ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறாரு. தன்னை தாழ்த்தி அவர் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நின்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக அறிவிக்கப்பட்டான். தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடம் போய் நிற்பவர்கள் தான் நீதிமான்கள். வாழ்க்கையில் குறைவு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனாலும் அதை உணர்வர்கள், தங்கள் பாவத்தை அறிக்கை செய்தவர்கள், அவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நான் செய்வது தான் சரி, நான் எது செய்தாலும் சரி அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்வில் குறைவு இருந்தால் தைரியமாக ஆண்டவரிடம் போய் நாம் பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் வாழ்வடைய முடியும். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இவர்கள் தான் நீதிமானவர்களாகவும் ஆண்டவர் இன்றைக்கு வேதத்திலே நமக்கு சொல்கிறார். பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து வேத வசனத்தோடு தங்கள் வாழ்க்கையை பொருத்தி பரிசுத்தமாக அவர்கள் இருப்பார்கள்.
இங்கே நீதிமான்கள் தங்களுடைய வாழ்விலே நம் பாவங்களை அறிக்கையிட்டு சில குறைவுகள் இருக்கும், வரும் போகும், கொஞ்சம் நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க, கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க, சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும், ஆனாலும் பாவங்களை அறிக்கையிட்டு வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களாக இருப்போம். சில நேரங்களிலே குறைவுகளை நாம் அறிந்தோம் என்றால் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு நீதிமான்களாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.